கல்யாணம் வேண்டாம், உல்லாசமாக மட்டும் இருந்தால் போதும். ஓயோ அறையில் கேட்ட அலறல் சத்தம். அடுத்து நடந்த பகீர் சம்பவங்கள். நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம். நீங்களும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும். கடந்த சில வாரங்களாக காதல் தொடர்பான கொலை சம்பவங்கள் நாடு முழுவதும் அதிகரித்து வருகிறது. குடும்ப உறவுகள், நம்பிக்கைகள், காதல் என்று இருக்க வேண்டிய இடங்களில் வன்முறையும் விபத்தும் நடக்கிறது. அந்த வகையில ஹரியானாவில் ஃபரிதாபாத்தில் நிகழ்ந்த இந்த நிகழ்வு மற்றொரு அதிர்ச்சியான சம்பவமாகும். ஐசிஐசி வங்கியில் பணிபுரிந்த சீபா மற்றும் தீபக் கடந்த 10 ஆண்டுகளாக காதலித்து வந்திருக்காங்க. திருமணம் செய்யும் திட்டங்களுடன் பல ஆண்டுகளாக இந்த உறவை தொடர்ந்திருக்காங்க. இவர்கள் சமீபத்துல ஓயோ ஹோட்டல்ல ஒரு அறையை முன்பதிவு செய்து உல்லாசமா இருந்திருக்காங்க. இந்த அறையில பாத்தீங்கன்னா நீண்ட நேரம் ஆகியும் கதவு திறக்கப்படாததால சந்தேகம் அடைந்த ஊழியர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. போலீசார் சென்று பார்த்தபோது ஹோட்டல் அறையில் சீபாவின் சடலம் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அந்த பெண் பாத்தீங்கன்னா கழுத்து நெரித்து கொலை செய்யப்பட்டும் கிடந்திருக்காரு. போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணை அறிக்கையின்படி சீபா மற்றும் தீபக் இருவரும் வெவ்வேறு மதத்தை சேர்ந்தவர்கள். தீபக் குடும்பத்தினர் திருமணத்திற்கு மறுப்பு தெரிவித்த நிலையில சீபா தொடர்ந்து திருமணத்தை வற்புறுத்தியதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இதனால ஏற்பட்ட தகராறுல மன உளைச்சலின் போது தீபக் சீபாவின் கழுத்தை நெரித்து கொன்றதாக ஆரம்ப கட்ட வாக்குமூலத்துல ஒப்புக்கொண்டிருக்காரு. தீபக் கைது செய்யப்பட்ட நிலையில சீபாவின் தாயார் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணையை நடத்தி வராங்க. இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா அந்த பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வீடியோ பயனுள்ளதாக இருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.